இதுக்கு தான் சங்கம் ஏன் சாதிக்காரை பற்றி நீ என்ன போலி வைக்கலன்னு சொல்கிறேன். எப்போ ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி அது என்ரோல் பண்ணு. எப்பா நீ ஆந்திரா கர்நாடகாவில் முடிச்சுட்டு வந்திருக்கிற, பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன்னா உங்களை சேர்க்க முடியாது. இப்போ முழுக்க ஸ்டேஷனில் போலீஸ்லாம் கட்ட பஞ்சாயத்து பேச வேண்டியது, கருப்பு பண்டு வெள்ளை சட்டையை போட்டுட்டு ஸ்டிக்கர் ஓட்டிட்டு ரோட்டில் போய் போலீஸ்காரன் தகராறு பண்ண வேண்டியது. அதாவது பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடுக்கு வந்து இதில் பொறுப்பு கிடையாதுன்னு வச்சுங்களேன். இந்தியாவில் 1.5 கோடி வக்கீல்ல 20% போலி நீதிபதிகளுக்குள்ளேயும் சாதி இருக்கு. நிறைய பேர் சாதிபதியா இருக்கானே. சாதியை அடிப்படையாக வைத்து சங்க தேர்தல் நடக்குது. அவர் ஒரு ஓட்டுக்கு 400 ரூபா கொடுத்தாரு. இப்போ இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஒரு இன்ப சுற்றுலா இருக்கு. சரக்கு, பணம், சுற்றுலா. சார் வணக்கங்க. வணக்கம் சார். சார் நம்ம இப்போ திருச்சிராப்பள்ளி வழக்கறிஞர்கள் சங்கத்துக்கு தேர்தல் வருகிற ஏப்ரல் 8ஆம் தேதி நடைபெறுவதை அறிவிச்சிருக்கிறாங்க. அதையொட்டி தேர்தல் பிரச்சாரங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த சூழல்ல உங்க தரப்புல இருந்து திருச்சிராப்பள்ளி வழக்கறிஞர்கள் சங்கத்துல போலி வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க. அது எப்படி போலி வழக்குரைகள்னு எப்படி சொல்றீங்க? அதாவது போலி வழக்குரைஞர்கள்னா என்னன்னா, இந்த ஆந்திரா கர்நாடகத்துல போய் படிக்காமையே 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்தாங்கன்னாக்கா லா டிகிரி கொடுத்துருவாங்க. சரிங்க சார். அந்த லா டிகிரியை வாங்கி வச்சுக்கிட்டு இங்க பார்ல அந்த பார் கவுன்சில்ல வந்து என்ரோல் பண்ணிக்கோங்க. அது ஒண்ணு. அது எல்எல்பின்னு சொல்றது. எல்எல்பின்னு சொல்றது. சரி. ரெண்டாவது வந்து சொந்தமாவே லா டிகிரி எல்லாம் அச்சடிச்சுக்காங்க. அந்த அச்சடிச்சு டிகிரி லா டிகிரி சர்டிபிகேட்டு, டிகிரி சர்டிபிகேட்டு, இன்னும் சொல்ல போனா 10th +2 எல்லாம் கையிலே எழுதி மார்க் ஷீட் எல்லாம் கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. சரி. நீங்க கையில எங்கேயாவது எழுதி பார்த்துருக்கீங்களா? 10th மார்க் ஷீட், +2 மார்க் ஷீட் எல்லாம் கையில எழுதி கையில எழுதி அதுதான் மார்க் ஷீட். ஒருவேளை அவங்க ஒரு 60-70களில் படிச்சவங்களா? 60-70களில் படிச்சவங்க செத்துருப்பாங்கல்ல. சமீபத்துல. சரிங்க. அதாவது 2002 2010 எல்லாம் அதுக்கான வாய்ப்புகள் இல்ல. எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் ஆயிடுச்சுல. அந்த மாதிரி சொந்தமா அச்சடிச்சுக்கிட்டு வந்து பார் கவுன்சில்ல போய் பதிவு பண்ணி அது வர்றவங்க. இந்த 2 வகையான பேர் தான் வந்து போலி வழக்குரைஞர்கள் நாங்க சொல்றோம். சரி. அதாவது தமிழ்நாட்டுல வந்து கிட்டத்தட்ட அரசு சட்டக்கல்லூரிகள் 10 இருக்கு. அந்த 10 சட்டக்கல்லூரிகள்ல படிச்சு இங்க பார் கவுன்சில்ல பதிவு பண்ணி இங்க எங்களோட திருச்சிராப்பள்ளி வழக்கறிஞர் சங்கத்துல உறுப்பினராக சேர்ந்தவங்க எல்லாம் நாங்க வந்து ஒரிஜினலான அட்வொகேட்ஸ் அப்படின்னு நாங்க சொல்றோம். சரிங்க சார். மீதி எல்லாத்தையும் போலின்னு சொல்றோம். இப்ப பாத்தீங்கன்னா எங்க சங்கத்துல பாத்தீங்கன்னாக்கா சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்ல படி எங்களோட சங்கத்தை பதிவு பண்ணிருக்காங்க. அப்ப இந்த பதிவு பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னாக்கா அதுல உறுப்பினர்களாக 1809 பேர் இருக்கிறாங்க. சரிங்க சார். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னாக்கா 1/1 ஓட்டுன்னு ஒரு சிஸ்டம். அது 1/1 ஓட்டுன்னு என்னன்னாக்கா ஒரு சங்கத்தில் உறுப்பினராக இருக்குவேன், அதே சங்கத்தில் வாக்களிப்பேன். இப்ப இந்த 1/1 ஓட் அப்படின்ற அடிப்படையில பாத்தீங்கன்னா 1200 பேர் இருக்கிறாங்க. சரிங்க. சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்ல வந்து 1809 பேர் உறுப்பினராக இருக்கிறாங்க. சரி. இதுல வந்து 1/1 ஓட்டுல வந்து பார் கவுன்சிலுக்கு அனுப்பின லிஸ்ட்ல 1200 பேர் இருக்காங்க. மீதி 610 பேர் என்னாச்சு? எப்படி வந்தாங்க இங்க? 610 வழக்கறிஞர்கள் இங்க வந்திருக்கிறாங்களே எப்படி? இப்ப அந்த 1/1 ஓட்டுங்கிறது எங்க செல்லுபடி ஆகுது, எங்க செல்லுபடி ஆகுது? அதாவது 1/1 ஓட்டுன்றத பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான வழக்கறிஞர்கள் வந்து தவறுதலா புரிஞ்சிருக்கிறாங்க. அது நான் வழக்கறிஞர்களை நான் குறைவா மதிப்பிட்டு சொல்லல. சரிங்க. நான் அந்த உச்சநீதிமன்ற பிறப்பித்துள்ள ஒரு தீர்ப்பு, அந்த தீர்ப்பின் அடிப்படையில நான் சொல்றேன். சரி. என்ன சொல்றாங்கன்னாக்கா, அதாவது பின்னாடியே சொன்னா உங்களுக்கு புரியும். கண்டிப்பா. அதாவது சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் இருக்கு. அந்த சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன்ல வந்துட்டீங்கன்னா 9000 உறுப்பினர்கள் இருக்காங்க. 9000 உறுப்பினர்கள்ல 2500 பேர் தான் ஆக்டிவ் பிராக்டிஸ் சுப்ரீம் கோர்ட்ல. சரி. டெய்லி அங்க வந்து அதுல 2500 பேர் தான். அப்ப மீதி 6500 பேர் யார் அப்படின்னு கேட்டாக்கா இந்தியா முழுக்க இருக்க வக்கீலுங்க வந்து அங்க வந்து அவங்க சங்கத்துல சேர்ந்துக்குவாங்க. சங்கத்துல சேர்ந்துட்டு உறுப்பினரா இருப்பாங்க. எலெக்ஷன் வருதுனாக்கா யாருக்கு அவங்க ஓட்டு போடுறது? 6500 ஓட்டு இல்லையா? 6500 ஓட்டு யாரு நிக்கிறாங்களோ, இப்ப உதாரணத்துக்கு பார்த்து சென்னையில இருப்பாரு, அவரு சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன்ல மெம்பரா இருப்பாரு, இங்க இருந்து போய் அங்க எலெக்ஷன்ல நிப்பாரு, ஜெயிச்சிருப்பாரு. சரி. அப்போ உண்மையா 2500 பேர் அங்க நிக்கிறாங்க பாத்தீங்களா, இருக்கிறாங்க, ஆக்டிவ் பிராக்டிஸ் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களால வந்து ஜெயிக்க முடியாது, பிரதிநிதித்துவம் போகாது. ரெண்டாவது அவங்க அந்த 2500 பேரு நீதிமன்றத்துல என்ன கஷ்டப்படுறாங்களோ அவங்களோட, அதாவது லீகலா என்னென்ன சில சிரமங்கள்லாம் இருக்கும், அந்த சிரமங்கள்ல
வக்கீல் சங்கம் மூலமா போய் சொல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுருது. ஓகே ஓகே. புரியுதுங்களா? இப்ப 2000 பேர் ஆக்டிவ் பிராக்டிஸ் பண்றாங்க. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும், ஃபைலிங்ல, நம்பரிங்ல, இது மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். அதெல்லாம் வந்து தங்கள் சங்கத்தின் மூலமா சொல்ல முடியாத சொல்றாங்க. ஏன்னாக்கா இந்த 6500 பேர் இந்தியா ஃபுல்லா இருந்து வர்றாங்க. அவங்க ஆக்டிவ் பிராக்டிஸ் கிடையாது. அவங்களுக்கு உங்களோட பிரச்சனைகள் தெரியாது. சோ என்ன பண்ணாங்கன்னா, அந்த சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன்ல இந்த 1 பார் 1 ஓட் அப்படின்ற ஒரு சிஸ்டம் கொண்டாங்க. 1 பார் 1 ஓட்டுனாக்கா இது ஒரே பார்ல உறுப்பினரா இருக்கணும், ஒரே பார்ல ஓட்டு போடணும். வேற எந்த பார்லயாவது நீங்க உறுப்பினரா இருந்தாவோ ஓட்டு போட்டீங்கன்னாவோ இந்த சங்கத்துல இருக்கிறது உங்களுக்கு தகுதி இல்ல அப்படின்னு தீர்மானம் கொண்டாந்தாங்க. அந்த தீர்மானம் பாஸ் பண்ணாங்க. அத சில வழக்கறிஞர்கள் என்ன பண்றாங்கன்னாக்கா எதிர்த்து அந்த முனிசிபல் கோர்ட்ல போய் இன்ஜெக்ஷன் வாங்குறாங்க. இந்த 2 தீர்மானத்துக்கும் 1 பார் 1 ஓட்டுக்கு வந்து இன்ஜெக்ஷன் வாங்கிடுறாங்க. அத வந்து உடனே சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் என்ன பண்றாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போய் ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க. சரிங்க. சோ அங்க ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க. அத விசாரிச்ச சுப்ரீம் கோர்ட் நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்றாங்க. 6500 பேர் இந்தியா ஃபுல்லா இருந்து வந்துட்டு போறான்னா அவங்க இங்க என்ன தெரியும், அவங்களுக்கு இங்க இருக்க நடக்கிற பிரச்சனைகள் தெரியாது, கோர்ட் பத்தியான சிஸ்டங்கள் தெரியாது, அது எப்படி இருக்க முடியும். நிறைய சீனியர் கவுன்சில் எல்லாம் அமிக்கஸ் கூரியா இது பண்ணி நிறைய விஷயங்களை சொல்றாங்க. சரிங்க சார். சோ அதனால 1 பார் 1 ஓட்டுன்றது த்ரூ அவுட் இந்தியா இருக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இத பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவும் ஒத்துக்குச்சு 1 பார் 1 ஓட்டுன்றத. அதை பேஸ் பண்ணி தமிழ்நாடு பார் கவுன்சில் ஒத்துக்குச்சு. அதாவது ஒரு சங்கத்துல ஒருத்தர் உறுப்பினரா இருந்தோம்னா அந்த சங்கத்துல அவர் தான் உறுப்பினரா இருக்கணும், அங்கதான் ஓட்டு போடணும். சரி. இப்ப இங்க திருச்சியில பாத்தீங்கன்னாக்கா விமன் பார் அசோசியேஷன் இருக்கு. சரிங்க. விமன் அட்வொகேட்ஸ் அசோசியேஷன் இருக்குது, சிட்டி பார் அசோசியேஷன் இருக்குது, சரிங்க, கிரிமினல் பார் அசோசியேஷன் இருக்குது. சரி. இப்ப எங்க சங்கத்துல பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி பார் அசோசியேஷன் இருக்கு. மொத்தம் 4 சங்கம் இங்க இருக்கு. 4 சங்கம் இருக்கு. சரி. இந்த 4 சங்கத்துல நம்மள உறுப்பினரா இருக்காங்க. இப்போ ஒரு பெண்ணா இருந்தாங்கன்னா 4ல இருக்க முடியும், ஒரு ஆணா இருந்தா 3ல இருக்கலாம். இப்ப இந்த 4 சங்கத்துல உறுப்பினரா இருக்கிறாங்க. இவங்க எப்படி அர்த்தம் கொண்டுக்கிறாங்கன்னாக்கா, நான் எல்லா சங்கத்திலயும் உறுப்பினரா இருப்பேன், ஓட்டு போடுறது திருச்சிராப்பள்ளி பார் அசோசியேஷன்ல தான் ஓட்டு போடுவேன், அதான் 1 பார் 1 ஓட்டு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, ஒரு சங்கத்துல உறுப்பினராரு, ஒரு சங்கத்துல ஓட்டு போடு. சரி. இதுதான் 1 பார் 1 ஓட்டு. சரி. ஆனா எங்க வக்கீலுங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, நான் சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன்ல கூட உறுப்பினரா இருப்பேன், ஹைகோர்ட் பார் அசோசியேஷன்ல உறுப்பினரா இருப்பேன், மதுரை ஹைகோர்ட் பார் அசோசியேஷன்ல உறுப்பினரா இருப்பேன், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் பார் அசோசியேஷன்ல உறுப்பினரா இருப்பேன், எல்லா அசோசியேஷன்ல நான் உறுப்பினரா இருப்பேன். ஆனா ஓட்டு போறது திருச்சிராப்பள்ளி பார் அசோசியேஷன்ல தான் ஓட்டு போடுவேன். இதுதான் 1 பார் 1 ஓட்டு. மொத்தத்துல நான் ஒரு இடத்துலதான் நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு. ஆனா அது அல்ல, அது தவறு. சரி. அதாவது ஒரு சங்கத்துலதான் நீங்க உறுப்பினரா இருக்க முடியும். சரிங்க. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, அங்க பிராக்டிஸ் பண்றவங்களோட பிரச்சனைகள் அவங்களுக்கு தானே தெரியும். சுப்ரீம் கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ற ஆக்டிவ் பிராக்டிஸ்ல இருக்கவங்களுக்கு தானே தெரியும் அவங்களோட பிரச்சனைகள். சரிங்க. அப்ப நீங்க டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணீங்கன்னாக்கா, அந்த வக்கீல் தான் திருச்சி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல என்ன பிரச்சனை நடக்குது, சப் கோர்ட்ல என்ன பிரச்சனை நடக்குது, முனிசிபல் கோர்ட்ல நடக்குது, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல என்ன பிரச்சனை நடக்குது, நம்பரிங்ல இருந்து ஃபைலிங்ல இருந்து என்னென்ன பிரச்சனைகள் நடக்குதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும். சரி. இப்ப எங்கேயோ ஒரு வக்கீல் வந்து இப்போ மதுரையில ஒரு வக்கீல் இருக்காரு, மதுரையில அங்க இருந்து இங்க மெம்பரா இருந்தாரு வச்சுக்கலாம், இங்க நடக்கிற பிரச்சனைகள் எப்படி தெரியும் அவருக்கு? சரி. இப்ப நான் அந்த இடத்துல ஒரு எளிமையான கேள்வி. இப்ப நீங்க திருச்சியிலே 4 வகையான சங்கம் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. திருச்சிராப்பள்ளி வழக்கறிஞர்கள் சங்கத்தை தான் தாய் சங்கம்னு சொல்றாங்க. இப்ப பெண் வழக்கறிஞர்கள் சங்கத்துலதான் உறுப்பினரா இருக்க முடியும்னா உங்க சங்கத்துல சேர முடியாத சூழல் வந்துருது இல்ல? அப்ப பெண்களுடைய பிரதிநிதித்துவம் இல்லாம போகுது இல்ல? அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க விரும்பினால் இந்த தாய் சங்கம்னு சொல்றாங்க பாத்தீங்களா? ஆமா. இந்த தாய் சங்கத்துல நீங்க உறுப்பினரா இருக்கலாம். அப்ப அவங்களுக்கு ஆப்ஷன் ஒண்ணுதானே கொடுக்கு. அவங்க ஒரு இயல்புல ஒரு பெண்ணா இருந்தாங்கன்னா, ஒண்ணு அவங்க வந்து நான் வந்து பெண் வழக்கறிஞர்கள் சங்கத்திலே நான் இருந்துக்கிறேன், அங்கேயே உறுப்பினரா இருந்துக்கிறேன், அங்கேயே ஓட்டு போட்டுக்கிறேன் அப்படின்னு வராங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா உங்களை நாட முடியாம போயிடும் இல்லையா? நீ சங்கத்துல உறுப்பினர் இல்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க அசோசியேஷனா இருக்காங்க. பெண்கள் வந்து அவங்க தனி சங்கமா இருக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம்னு வச்சுங்களேன். அதுல அவங்களோட விஷயங்களை பேசலாம். அவங்க வந்து பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா டிசிஜன் அணுகலாம், அல்ல மத்த நீதிபதிகளை அணுகலாம், அவங்க பிரச்சனைகளை சால்வ் பண்ணலாம். காரணம் என்னன்னா, அவங்க தன்னம்பிக்கையா நிக்கலாம், சொந்த காலில் நிக்கலாம், அவங்க பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணலாம். ஒரு ஆண்களை சார்ந்து இல்லாம பெண்களை வந்து தனியா அவங்க சங்கம் அமைச்சு அவங்க இது பண்ணலாம், போராடலாம், அதுக்கு வாதாடலாம், நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியணும். அதனால பெண்கள் தனி சங்கமா இருக்க தப்பு கிடையாது. அதே சமயத்துல அவங்க விரும்பினாங்கனாக்கா அந்த சங்கத்தை விட்டு நீங்க வந்து இந்த திருச்சி பார் அசோசியேஷன்ல சேரலாம். அது அவங்களுடைய விருப்பம் தான். இல்ல இந்த இடத்துல சார், ஒரு நபர் ஒன்றுக்கு மேற்பட்ட சங்கத்துல பொறுப்புகள்ல இருக்கக்கூடாதுன்னு வேணா நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணலாம். அதுல வந்து ஒரு செயற்குழு உறுப்பினர், இன்னொரு சங்கத்துல ஒரு செயற்குழு உறுப்பினரா இருந்துட்டு
இதுல தலைவர் பதவி, இந்த சங்கத்திலயும் தலைவர் பதவிக்கு போட்டியிடுறாருன்னா அதுல நிபந்தனை விதிக்கிறதுல ஏத்துக்கலாம். உறுப்பினரா இருக்கிறத கூட நீங்க மறுக்க முடியுமா? ஒன் ஓட் அப்படிங்கிறது வந்து நடைமுறை சாத்தியமா? நடைமுறை சாத்தியன்றது வந்து நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு எல்லாருமே கட்டுப்படுத்த நான் உத்தரவு உங்களுக்கு. சரி. நீங்க அதுல வந்து உங்களுக்கு ஒரு கிரீவன்ஸ் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் உத்தரவுல வந்து உங்களுக்கு வந்து பாதகமா இருக்குன்னா நீங்க அதை எடுத்து நீங்க வந்து அப்பீல் பண்ணலாம், அதாவது ரிவ்யூ பெட்டிஷன் போடலாம், அல்லது நீங்க இன்னொரு இது ஸ்பெஷல் பெட்டிஷன் போடலாம். சரி. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம இங்க உட்காந்துட்டு நம்ம இதெல்லாம் பேச முடியாதுல்ல. சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டாக்கா அவ்வளவுதான். இப்ப எங்களுடைய வழக்கறிஞர் சங்கத்துல பாத்தீங்கன்னா 1200 பேர் 1/1 ஓட்டுல ஓட்டு போடுற தயாரா இருக்காங்கன்னா, இந்த 1/1 ஓட்டுல வந்து இந்த 3 சங்கத்திலயும் உறுப்பினரா இருக்கவங்களே இந்த சங்கத்துல உறுப்பினரா இருக்காங்க. இது தப்பு. இது ஒண்ணாச்சா? இது அப்புறமா இது நம்ம லீகலா என்ன விஷயங்கள் இது பேசுவோம். இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 1200 பேர்ல கிட்டத்தட்ட 300ல இருந்து 400 பேர் போலி வைக்கலா இருக்கான். சரி. அப்ப இந்த போலி வைக்கல் வந்து இந்த சங்கத்தை வந்து செல்லரிக்கிற மாதிரி அரிச்சுவான். ஏன்னு கேட்டுங்களா, அவன் கோர்ட்டுக்கு வர்றது கிடையாது. கட்ட பஞ்சாயத்து பேசுவான், போலீஸ்ல உட்காந்துக்குவான், கோர்ட்டுக்குள்ள வந்து கேஸ் நடத்த மாட்டான். இப்ப ஒரு நீதிபதி கிட்ட போய் கேஸ் நடத்தும் போது ஒரு இளம் வழக்கறிஞரை இன்சல்ட் பண்றாரு, அது யாரு கேட்கறது? ஃபைலிங் பண்றதுல நம்ம பிரச்சனை இருக்கு, டாக்குமெண்ட் அலாங் வித் டாக்குமெண்ட் பண்றதுல பிரச்சனை இருக்கு, நம்பரிங்ல பிரச்சனை இருக்குது, சம்மன் அனுப்புறதுல பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் யாருன்னா பிராக்டிசிங் அட்வொகேட்ஸுக்கு அந்த பிரச்சனை தெரியும். அதை தான் அவங்க வந்து சட்டத்துல சொல்லுவாங்க, சங்கம் வந்து போய் தீர்த்து வைக்கும். சரிங்க. இதுக்குதான் சங்கம். புரியுது. அடுத்து வந்து வெல்ஃபேர் ஆஃப் த அட்வொகேட்ஸ். அவங்க உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கு, பாலிசி இருக்குது, இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வெல்ஃபேர் ஃபண்ட் கொடுக்குறாங்க, அல்லது வந்து சட்ட பாதுகாப்பு ஏதாவது வழக்கறிஞர்கள் ஏதாவது பிரச்சனைனா அவங்களுக்காக சங்கம் முன்னாடி இருந்து தீர்த்து கொடுக்கும். இதுக்காக தான் சங்கம். அப்ப இந்த சங்கம் யாருக்காகன்னா, இங்க திருச்சி நீதிமன்றங்கள்ல பிராக்டிஸ் பண்ணக்கூடிய, ஆக்டிவ் பிராக்டிஸ் பண்ணக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு தான் சங்கம். ஆனா இந்த 400 பேர் உள்ளார போந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, தங்களை வந்து தலைவர் ஆக்கணும், தங்களை செயலாளர் ஆக்கணும், பொருளாளர் ஆக்கணும் நிக்கிறாங்க. எப்படி நிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா, நீங்க போலி வழக்கறிஞர்கள் அப்படிலாம் அங்க போய் சொல்ல முடியாது. சரிங்க. நீங்க ஒரு ஆளை கூப்பிட்டு நீங்க இவர் போலி வக்கீல்னாக்கா, ஏன் சாதிக்கார பத்தி நீ என்ன போலி வக்கீல்னு சொல்ற? எல்லா சாதியிலும் இல்லையா? அவங்கள போய் கேளு அப்படின்னும் போது என்ன, அங்க சாதி வந்துருது. சரிங்க. அப்ப நீங்க ஒரு சாதியை பத்தி சொன்னீங்கன்னா இன்னொரு சாதிக்காரன் கோவப்படுவான். அப்ப அங்க என்னன்னா சாதி முதல் தான் வரும். சரிங்க. சோ அதனால இந்த போலி வழக்கறிஞர்கள் வந்து சாதிய போர்வையில இங்க ஒளிஞ்சுக்கிட்டு இந்த சங்கத்தை செல்லரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். சார், இப்ப முக்கியமான கேள்வியே, இந்த போலி வழக்கறிஞர்களை அடையாளம் கண்டு களை எடுக்கும் பொறுப்பு யாருக்கு இருக்கு? யார் செய்யணும்? அது இந்த சங்கத்தினுடைய நோக்கமே என்னன்னாக்கா, வழக்கறிஞர்களோட நன்மை, வெல்ஃபேர் ஆஃப் த அட்வொகேட்ஸ். அப்ப போலி வக்கீல் வந்து, அதாவது ஒண்ணு தெரிஞ்சுங்களேன், இப்ப வந்து ஒரு கம்பவுண்டரா இருக்கிறாரு, ஒரு மாசம் இல்லாட்டி ஒரு 6 மாசம் கழிச்சு, ஒரு வருஷம் கழிச்சு அவர் ஊசி போட்டாரு, மாத்திரை கொடுத்தாருன்னா போலி டாக்டர்னு உள்ள தூக்கி போட்டுறான். கண்டிப்பா. இல்லைங்களா? ஆமா. இப்ப கட்டட வேலை செய்யறாரு, கொத்தனாரா வேலை செய்யறாரு, ஒரு 6 வருஷம் ஒரு 5 வருஷம் கொத்தனாரா வேலை செய்யறாரு, அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் மேஸ்திரியா வேலை செய்யறாரு, அதுக்கப்புறம் அவர் என்ஜினியர்னு சொன்னாருனாக்கா என்ஜினியர் அசோசியேஷன்ல சொல்லி உள்ள தூக்கி போட்டுருவான். கண்டிப்பா. ஆனா இங்க வந்து குமாசா வேலை பார்ப்பாரு, 5 வருஷம் 10 வருஷம் குமாசா வேலை பார்ப்பாரு, திடீர்னு கோர்ட்டுக்கு ஒன்று போட்டு வக்கீல்னு சொல்லுவாரு, அதை ஏத்துக்கணும். சரி. ஏன்னா எங்க சாதிக்கார பத்தி நீங்க பேசுறீங்க. இல்ல சார், அவங்க முறைப்படி வந்து பார் கவுன்சில்ல பதிவு பண்ணி தானே உள்ள வராங்க. அந்த இடத்துல தான் என்ன சொல்றேன், முறைப்படின்றது பார் கவுன்சில் என்ன சொல்றாங்கன்னா, அட்வொகேட் ஆக்ட்ல என்ன சொல்றாங்கன்னாக்கா, எனி ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில அவன் டிகிரி முடிச்சிருந்தான்னா என்ரோல் பண்ணணும் அப்படின்னு விதி இருக்கு. சரி. அட்வொகேட் ஆக்ட்ல ரூல் இருக்கு. சோ பார் அசோசியேஷன், பார் கவுன்சில் வந்து மறுக்குது, ஏப்பா நீ வந்து ஆந்திரா கர்நாடகால முடிச்சு வந்திருக்க, உன்னை நான் சேர்த்துக்க முடியாது அப்படின்னு பார் கவுன்சில் என்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, இவன் என்ன பண்ணான்னா ஹைகோர்ட்ல போய், நான் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு வந்திருக்கிறேன், எனக்கு தமிழ்நாட்டுல சீட் கிடைக்கல, அதனால நான் போய் ஆந்திராவில படிச்சுட்டு வந்தேன், என்னை வந்து போலி வைக்கலன்னு இப்ப சேர்க்க மாட்டேன்றாங்க அப்படின்னு ஹைகோர்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி யாது என்ரோல் பண்ணு அப்படின்னு உத்தரவு போட்டுருவாங்க. சரி. சோ என்ன பண்ணுவாங்க, பார் கவுன்சில் என்ரோல் பண்ணிடுவாங்க. சரி. இப்ப ஆந்திரா கர்நாடகால வந்து இந்த மாதிரி நிலை, என்ரோல் பண்ணி தான் அவனு பார் கவுன்சில பொறுத்தலும். சரி. ஆனா இந்த மாதிரி வக்கீலுங்க பார் அசோசியேஷன்ல சேர வராங்க பாத்தீங்களா, அவங்கள வந்து இந்த அசோசியேஷன் வந்து என்ன பண்ணணும், எப்பா நீ ஆந்திரா கர்நாடகால முடிச்சுட்டு வந்திருக்கிற, பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன்னா அவங்கள சேர்க்க முடியாது. மதுரை வழக்கறிஞர் சங்கத்துல தமிழ்நாடு சட்டக்கல்லூரிகள்ல படிச்சவங்க மட்டும் தான் உறுப்பினரா இருக்கலாம். மதுரையில, திண்டுக்கல்ல ஏன் இங்க இருக்க கூடாது?
இல்ல சார், இந்த நடைமுறையே வந்து பொருத்தமானதா கொஞ்சம்? பொருத்தமானதான் சார். நாங்க என்ன சொல்றோம்னா, ம். அதாவது இப்போ தனியார் கல்லூரிகள் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 5, 6 கல்லூரி இருக்கு. இப்ப அரசு கல்லூரி ஒரு 10, 15 இருக்கு. மொத்தம் 20 கல்லூரி இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இந்த ம். 20 கல்லூரியில படிக்கக்கூடிய ம். சட்ட மாணவர்கள் ம். தேர்வு எழுதி 10 பாடம் எழுதுனா 5 பாடத்துல ஃபெயில் ஆவான். ம். அடுத்த 5 அரியர் எழுதுவான். ம். ஃபீஸ் கட்டணும். டெய்லி காலேஜுக்கு போகணும். சரி. அட்டெண்டன்ஸ் இப்பலாம் அட்டெண்டன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க. அட்டெண்டன்ஸ் பார்ப்பாங்க. சரிங்க சார். அரியர் விழுந்தா பாஸ் பண்ணணும். டெய்லி காலேஜுக்கு போகணும். ம். செலவு பண்ணணும். நிறைய செலவுகள்லாம் இருக்கு. இவ்வளவு கஷ்டப்பட்டு இவன் 5 வருஷமோ 3 வருஷமோ ம். இங்க போய் அவனோட நேரத்தையும் காலத்தையும் செலவு பண்ணி பணத்தை செலவு பண்ணி படிச்சுட்டு ஒரு டிகிரி வாங்கி பதிவு பண்ணிட்டு வரான். ம். ஆனா இவன் என்ன பண்றானா, ம். இங்கேயே சுத்திக்கிட்டு இருப்பான். கட்ட பஞ்சாயத்து பேசுவான். அங்கங்க போயிட்டு வந்துகிட்டு இருப்பான். மற்ற தொழிலெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான். ம். இவன் என்ன பண்ணுவான், ஆந்திராவில் போய் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்தாக்க ஒரு டிகிரி கொடுத்துருவாங்க. ம். அதை வாங்கிட்டு வந்து இங்க என்ரோல் பண்ணிடுவாங்க. சரி. அப்ப இது நீங்க பாருங்களேன், இவன் கஷ்டப்பட்டு படிக்கிறவனும் ஒண்ணு, ம். காசு கொடுத்து வாங்கணும்னு ஒண்ணுன்னா யார் ஏத்துக்க முடியும்? இல்ல சார், இப்ப இந்த இடத்துல திரும்ப கேள்வியே, ம். திருச்சிராப்பள்ளி வழக்கறிஞர் சங்கம் அப்படிங்கிறது தமிழ்நாடு பார் கவுன்சிலுக்கு கீழான ஒரு அமைப்பு தானே? ஆமா 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 ஆமா. அப்ப உச்ச அதிகாரம் கொண்டதுங்கிறது அவங்கதான் உங்களை அங்கீகரிக்கக்கூடிய ஆஹா, இல்ல ஒரு இல்ல அது இல்ல என்ன தவறான என்னன்னா, ம். பார் கவுன்சில்ன்றது என்னன்னா சார், ம். ஒருத்தர் மெடிக்கல் கவுன்சில் மாதிரி பார் கவுன்சில் தானே சார் உங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்குது? நான் முடிச்சிட்டாக்கா ம். அவங்களை என்ரோல் பண்ண வேண்டியதுதான் அவங்களோட இது. சரி. சரிங்களா? அவங்களே வழக்கறிஞரா இல்ல 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 ஏத்துக்கிட்டதுக்கு இல்ல நீங்க ஏன் போலிங்கிறீங்க? நாங்க என்ன சொல்றோம்னா, ம். நாங்க இங்கதான் வந்து வெல்ஃபேர் ஆஃப் த அட்வொகேட்ஸ் இதுக்கு பாக்குறோம். ம். அப்ப இவன் போலியா முடிச்சுட்டு வர்றான். ம். இவன் ஒரிஜினலா படிச்சுட்டு வர்றான். ம். நம்ம யார் கஷ்டப்பட்டு முடிச்சுட்டு வழக்கறிஞரா பதிவு பண்றவங்க மட்டும் தானே நம்ம வந்து அவனோட நலன் மேல தானே நமக்கு அக்கறையா இருக்கணும். சரிங்க. இவன் காசு கொடுத்து வாங்கிட்டு வரான் பார்த்து என்ன இருக்குது? ரெண்டாவது இவன் ஆக்டிவ் பிராக்டிஸே கிடையாது. ம். நீங்க கோர்ட்ல வந்து வழக்கு நடத்துறதோ ம். அல்லது கேஸ் ஃபைல் பண்றதோ எதுவுமே கிடையாது. இல்ல இவன் முழுக்க முழுக்க ஸ்டேஷன்ல போலீஸ் எல்லாம் கட்ட பஞ்சாயத்து பேச வேண்டியது, கருப்பு பேண்ட் வெள்ளை சட்டையை போட்டுட்டு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு ரோட்ல போய் போலீஸ்காரன் தகராறு பண்ண வேண்டியது, ம். இதுதான் பண்றாங்களே ஒழிஞ்சு ம். யாரும் வந்து இங்க வந்து ஆக்டிவ் பிராக்டிஸே கிடையாது. இல்ல, இந்த குற்றச்சாட்டை ஆந்திரா போய் எல்எல்பி படிச்சுட்டு வந்தவங்க தான் பண்றாங்கன்னு சொல்ல முடியுமா? நிறைய கேசஸ் இருக்கு. இல்ல, நிறைய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசு சட்டக்கல்லூரியில படித்தவர்கள் கூட இதே தவற செய்யலாம்ல? அதாவது இதுல வந்து தவறுகள் வந்து இந்த மாதிரி செய்யறாங்கன்னா ஒரு சிலர் செய்யலாம். ம். ஆனா பெரும்பான்மையா செய்யறது இந்த ஆந்திரா கர்நாடகால முடிச்சுட்டு வரோம்னா ம். பாத்தீங்கன்னா கருப்பு பேண்ட் வெள்ளை சட்டை போட்டு எங்க போனாலும் நான் வக்கீல்னு சொல்லுவான். சரி. நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்றவன் டெய்லி கோர்ட்டுக்கு வரவன் பாத்தீங்கன்னாக்கா போலீஸ்காரங்க தெரியும் ம். இவரு டெய்லி கோர்ட்டுக்கு வர ஒரு வக்கீல் அப்படின்னு பார்த்தாவே தெரிஞ்சிடும். சரி. இவன் வந்து எடுத்தோடனே நான் வக்கீலுமா. ம். காரணம் என்னன்னா தன்னை வக்கீல் தான் பிரகடனப்படுத்திக்கணும், தன்னை வெளிப்படுத்தினா மட்டும் தான் ரெகனைஸ் பண்ணுவாங்கன்றதுக்காக. இல்ல, இப்ப நீங்க சொல்றதுல இருந்து ஒரு விஷயம் வந்து தெளிவா புரிஞ்சு கொள்ள முடியுது சார். அதாவது வழக்கறிஞர்களுடைய நலனுக்கானதுதான் இந்த சங்கம். ஆமா. அப்ப அந்த வகையில கோர்ட்ல ரெகுலர் பிராக்டிஸ் இருக்கிறவங்க தான் இந்த சங்க நடவடிக்கைகள்ல ஈடுபடணுங்கிறத நீங்க வந்து விரும்புறீங்க. ஆமா. நானும் வக்கீல் தான் சொல்லிட்டு பதிவு பண்ணிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்றது, கெத்து காட்டுற நபர்களுக்கு இங்க வேலை இல்ல, வராதீங்க நீங்க சொல்றீங்க. ஆமா. அது ஓரளவு அது வந்து என்னன்னா, தேர்தல் அவங்க நின்னாலே மத்தவர்கள் வந்து அந்த மாதிரி நபர்களை புறக்கணிச்சுட்டு போறாங்க. ரைட். இந்த இடத்துல என்னன்னா, நீங்க ஒரிஜினலான அட்வொகேட்ஸ் இந்த தமிழ்நாட்டு சட்டக்கல்லூரியில படிச்சவங்க, ஆந்திராவில் படிச்சவங்கன்ற மாதிரி பிரிவினை இங்க கிடையாது. என் ஜாதி உன் ஜாதி சரி, இவ்வளவுதான். இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஒரு 4-5 ஜாதி மெஜாரிட்டியா இருக்குங்க திருச்சி சங்கத்துல. அந்த ஜாதியில நிக்கிறவங்க தான் தலைவர் செயலாளர் ஆக முடியும். இப்ப என் சாதியில நிக்கிறவங்க இல்ல உங்க சாதியில நிக்கிறவங்க தோத்து போயிட்டாங்கன்னா அடுத்த 2 பேரும் கூட்டணி போட்டு அடுத்தது எலெக்ஷன்ல கைப்பற்றுறது. இங்க சாதி சங்கமா தான் இருக்கும் போலிஞ்சு வழக்கறிஞர் சாதின்ற சங்கமா இல்ல. சரி, சாதி சங்கமா தான் இருக்கும். அதாவது இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். ஒருவேளை நான் வந்து இதை சொல்றதுனால எல்லாத்துக்கும் என்ன அப்படி வக்கீல் நீங்களே இப்படி சாதி சங்கம்னு சொல்லலாமா அப்படின்னு கோவப்படலாம். ஆனா உண்மை அதுதானே. நீங்க அங்க இப்ப இங்க நடக்கக்கூடிய எலெக்ஷனை பாருங்களேன், எல்லாம் சாதிய ரீதியா தான் பிரிஞ்சுதான் ஓட்டு கேட்கறது, தேர்தல் வேலைகள் பாக்குறது எல்லாமே முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னாக்கா சாதி அடிப்படையில தான் பண்றாங்க. ஒண்ணு. அடுத்து வந்து பணம். சரி. போன எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண செயற்குழு உறுப்பினரா ஒருத்தர் நின்னாரு. அவர் ஒரு ஓட்டுக்கு 400 ரூபாய் கொடுத்தாரு. அவர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 ஓட்டு வாங்கி ஜெயிச்சாரு. ஒரு ஈசி மெம்பருக்கு 400 ரூபாய் ஒரு ஓட்டுக்கு கொடுத்து 400 ஓட்டு வாங்கி ஜெயிச்சாரு. அப்படின்னா பாருங்க. சரிங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன்ல இப்ப இந்த வருஷம் நடந்தக்கூடிய எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னாக்கா நிறைய மது விருந்து நடக்குது. வழக்கறிஞர்களுக்கு அழைச்சிட்டு போய் நிறைய மது விருந்து நடக்குது. இந்த மது வாங்கி கொடுக்கறதுனால ஓட்டு போடுறது தயாரா இருக்காங்க. சரிங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இன்ப சுற்றுலா. இப்ப இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஒரு இன்ப சுற்றுலா இருக்கு. சரிங்க. ஒரு 50 பேர் 100 பேரை வந்து பிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. சரி, இப்ப இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே உங்க சங்கத்துல இருக்கக்கூடிய
ஏறத்தாழ இந்த 1800 உறுப்பினர்களையும் குற்றம் சொல்ற மாதிரி தானே இருக்கு. இல்ல அவர்கள் வந்து பணத்துக்கும் இது போன்ற வந்து ஆசைகளுக்கும் மயங்கக்கூடியவர்கள். இல்ல சாதாரண மக்கள் இன்னைக்கு வந்து எலெக்ஷன்ல வந்து பொது அரசியல்ல நம்ம சொல்ற மாதிரி 100 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் வந்து ஓட்டு போட்டு 5 வருஷத்துக்கு நீ வந்து உன்னோட ஓட்டை விற்கிறேன்னு சொல்ற மாதிரி தான் இந்த குற்றச்சாட்டு இங்கேயும் சாமானியனுக்கு வைக்கிற குற்றச்சாட்டு இப்ப வழக்கறிஞர்கள் எதிராக நீங்க வைக்கிறீங்க. இல்ல இது என்னன்னாங்க 1800 வக்கீல் இருக்காங்கன்னா இப்ப 1200 வக்கீல் தான் 1/1 ஓட்டுல இருக்காங்க. இப்ப இந்த 1200 வக்கீலுமே டெய்லி போய் தண்ணி போட்டு போறாங்க அப்படின்னு நான் குற்றச்சாட்டு வைக்கல. சரி, அதாவது இதுல ஒரு குறிப்பிட்ட செக்டர் யாராருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்களெல்லாம் இப்ப நான் வந்து என்ன பண்றேன்னா, நான் இன்னைக்கு ஒரு பார்ட்டிக்கு போறேன், இன்னைக்கு நான் இரவு மது விருந்துக்கு போறேன், போயிட்டு நான் சாப்பிட்டோன்னே அடுத்த நாள் கோர்ட்டுக்கு வந்து சொல்லுவேன், ஏய் இது மாதிரி தலைவருக்கு நிக்கிறவர் ஒரு கொடுத்தாரு, இன்னைக்கும் இருக்கு, நீ வர்றியா அப்படின்னா என் ஃப்ரெண்டு வருவான், என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு வருவான், அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர் போவோம். சரிங்க. இப்ப 5 25 அடுத்து இப்படியே பாத்தீங்கன்னா ஒரு செட்டு சேர்ந்துருச்சு. இப்ப எங்க எலெக்ஷன்ல நிக்கிற ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, ஒரு 450 பேத்துக்கு எல்லாம் சரக்கு போக்குவரத்து காசு கீசு எல்லாம் கொடுத்து ரெடியா வச்சிருக்காரு. இப்ப 8ஆம் தேதி எலெக்ஷன்ல 450 அவர் சாயங்காலம் ஜெயிச்சிருவாரு. ஓஹோ, அந்த அளவுக்கு கையில வச்சிருக்காரு. சரி, அப்படின்னா பாருங்க, சரக்கு பணம் சுற்றுலா. ஓகே, இப்ப 1/1 ஓட் அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை வந்து ஆல் ஓவர் இந்தியா கொண்டு வரணும்னு வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்குது இல்லையா? அப்ப அதே போல ஒரு பொதுநல நோக்கில் இருந்து, ஏன்னா இந்த பிரச்சனை திருச்சி பார்ல மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுவதும் இருக்குது, இந்தியா முழுமைக்குமே நீங்க சொல்ற இந்த பிரச்சனைகள்ங்கிறது வந்து இருக்கு. அதாவது போலி வழக்குரைஞர்கள்ங்கிறது ஒரு விவகாரம். அந்த போலியிலே நீங்க சொல்ற மாதிரி ஆந்திரா கர்நாடகா இந்த போன்ற பல்கலைக்கழகங்கள்ல இருந்து வாங்கிட்டு வர்றதுங்கிறது ஒண்ணு. இன்னொரு ரகம் நீங்க சொல்றது சொந்தமா அச்சடிக்கிறது. ஆமா. அப்ப முதல் ரகம் கூட ஓரளவுக்கு ஏற்கத்தக்கதா இருக்குது. இந்த 2வது ரகம் அவங்களால வந்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எப்படி அது வந்து ரூபா நோட்டே அடிக்கிறான். இல்ல ஓகே சார், அதை நம்ம வெரிஃபை பண்ண முடியாத இடத்துலயா இருக்கிறோம். அந்த அளவுக்கு சிஸ்டம் வந்து ஃபெயிலியரா? அதான் சொல்லணும். ஏன்னா நானே கண்ணார பார்த்தேன். சரி, 10th மார்க் ஷீட்டை கையில எழுதிட்டு வர்றான். கேட்டா நான் தொலைஞ்சு போச்சு, அதனால டூப்ளிகேட் வாங்கிட்டு வரேன்னு சொல்றான். டூப்ளிகேட் யாராவது கையில எழுதி கொடுப்பாங்களா? அப்ப நீங்க சொல்ற 10th +2 எல்லாம் கையில எழுதி வாங்கிட்டு வரான். இதுக்கு என்ன சொல்லுவீங்க? இதையும் பார் கவுன்சில் வந்து என்ரோல் பண்ணிட்டு இங்க பார் அசோசியேஷன்ல வந்து மெம்பரா சேர்றதுக்கு வர்றான். ஓகே, இப்ப நீங்க இதை எப்படி சொல்லுவீங்க? நீங்க இது போலி தானே, பார்த்தாவே தெரியுது போலி வைக்கலன்னு. கண்டிப்பா இல்ல. நான் என்ன சொல்றேன், அந்த மாதிரி ஒரு கோரிக்கை எதுவும் தமிழ்நாடு பார் கவுன்சில் முன்பாக எதுவும் வைக்கப்பட்டிருக்கு? அதாவது போலிகளை கண்டறிவதற்கான ஒரு சிறப்பு திட்டம் இல்ல. அதாவது பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடுக்கு வந்து இதுல பொறுப்பு கிடையாதுன்னு வச்சுங்களேன். சரி, அதாவது இல்ல யார் செய்யணும், அந்தந்த அசோசியேஷன் தான் செய்யணும். இப்ப நான் வந்து இங்க திருச்சிராப்பள்ளி பார் அசோசியேஷன் நடக்குதுன்னா இந்த பார் அசோசியேஷன் தான் எதுக்காக நடத்துறாங்க? வழக்கறிஞர்களுடைய நலனுக்காக நடத்துறாங்க. சரி, அப்ப நலனை பாதிப்பது எது? போலி வழக்கறிஞர்கள். ஏன் அவனை சேர்க்கிற? சரிங்க, அவனை சேர்க்க மாட்டேன்னா வேலை முடிஞ்சு போச்சு. இல்ல நீங்க சேர்க்காம மட்டும் இருந்துடக்கூடாது சார். அவர்களை அடையாளம் கண்டு இவர்கள் வந்து போர்ஜரியான டாக்குமெண்டின் அடிப்படையில போலி வழக்கறிஞர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க, நீங்க கம்ப்ளைண்ட் சேர்த்துல பண்ணணும். அதாவது என்னன்னா முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். ஆமா, என்னன்னா இப்ப எங்க இதுல வந்து ஒரு 4-5 ஜாதி மெஜாரிட்டியா இருக்காங்க சார். சரிங்க, ஒவ்வொரு ஜாதியை சேர்ந்தவங்களும் கிட்டத்தட்ட ஒரு 50ல இருந்து 100 பேர் வரலையும் போலி வக்கீல் இருக்காங்க. சரிங்க சார். அப்படின்னா பாருங்களேன் எவ்வளவு இருக்காங்கன்னு. ஒரு 5 ஜாதியை சேர்ந்தவங்க ஒவ்வொரு ஜாதியிலயும் 50 பேர் இருக்கிறான் போலி வக்கீல். அந்த போலி வக்கீல்லாம் இந்த மாதிரி ஆட்களோட பின்னாடி போய் நின்னுக்கிறான். நம்ம இவன் போலி வக்கீல்னா ஏன் சாதிகாரனை பத்தி என்ன நீ பேசுற? உன் ஜாதியில இல்லையா, இல்ல அவன் ஜாதியில இல்லையா? இப்படி சாதியை தான் பேசுறாங்களே ஒழிஞ்சு வக்கீலுக்கு எதிரானவன், இவன் ஒரு போலி, அதனால இவன் சங்கத்துல சேர்க்க கூடாது அப்படின்ற நிலை மாறி போய் சாதி தான் இங்க மெயினா இருக்கு. சரி, என்ன பண்ண முடியும்? சரி, இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கணும்னு நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்றேன்னா, வழக்கறிஞர் சங்கம் தான் இதை தீர்க்க முடியும். வழக்கறிஞர் சங்கம் வந்து தங்களுடைய சட்ட விதிமுறைகள்ல மாத்தணும். தமிழ்நாடு சட்டக்கல்லூரிகளில் படிச்சவங்க மட்டும் தான் இங்க உறுப்பினரா இருக்காங்கன்னு சட்ட விதியை மாத்திட்டாங்கனாவே போலி வக்கீலுங்க யாரும் வர முடியாது சார். இப்ப அந்த இடத்துல நீங்க அப்படி மாத்திட்டீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னொரு சிக்கல் வருது. அதாவது தமிழ்நாடு பார் கவுன்சில் அவரை வழக்கறிஞரா அங்கீகரிக்கிறது, அவர் பிராக்டிஸ் பண்றாரு. ஆனா சங்கத்துல நீங்க உறுப்பினரா சேர முடியாதுன்னு அவர் வந்து தனித்து அவர் ஒரு சங்கம் ஆரம்பிச்சுக்கிட்டோம். அப்ப போலி வழக்கறிஞர் சங்கம் ஆரம்பிச்சுக்கிறேன். ஏன் கேளுங்களேன், அவன் ஏன் போலி வக்கீல் ஏன் தனி சங்கம் ஆரம்பிக்க மாட்டான்றானா? ஈஸியா அது போலி சங்கையா போலி வக்கீல்னு சொல்லினோம்னா அது அவமானமா இருக்கும். இல்ல என்ன அவமானமா இருக்குன்றதுக்காக தான் இதுல இருக்க 400 பேர் தனி சங்கம் ஆரம்பிக்க மாட்டேங்கிறான். ஏங்க ஒரு பெண்கள் வந்து தனி சங்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா சிட்டி பார் அசோசியேஷன் வந்து பாத்தீங்கன்னா 200 பேர் MCOல பிராக்டிஸ் பண்றாங்க. அவங்க திருச்சிராப்பள்ளி சிட்டி பார் அசோசியேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி ஆரம்பிச்சாங்க? எங்களுக்கானது வேணும்பா. பெண்கள் என்ன சொல்றாங்க? எங்களுக்கானது வேணும்பா.
அதே மாதிரி கிரிமினல் சைட் ப்ராக்டிஸ் பண்றவங்க கிரிமினல் பார் அசோசியேஷன் வச்சிருக்காங்க. அது எங்களுக்கான நாங்கள் கிரிமினல் சைட் ப்ராக்டிஸ் பண்றவங்க நாங்களாம் அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க தனியா ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்க. ஏன் எங்களை போலி நீ சொல்ற நாங்க ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறோம்னா நான் ஆரம்பிக்க மாட்டான். காரணம் என்னன்னா போலின்னு அசிங்கப்பட்டு போயிடுவான். அதனால வந்து என்னன்னா ஒரிஜினலோட சேர்ந்துக்கிட்டோம்னு வச்சுக்கலாம், நானும் வைக்கல் சொல்லிக்கலாம். இப்ப அந்த ஒரு காரணத்துக்கு அப்படி பார்த்தா இப்ப யார் வேணாலும் திருச்சி வழக்கறிஞர்கள் மத்தியில ஒரு புது சங்கத்தை தோற்றுவிக்க முடியுமா? அப்ப சாதிக்கு ஒரு சங்கம் தோன்றிடலாமே. அது வந்து அதுதான் சாதிக்கு ஒரு சங்கமா தோணுனாக்க வெளிப்படையா தெரிஞ்சு போயிடும். சரி. அதனால எப்படின்னாக்கா ஒரு சாதி வந்து இன்னொரு சாதியை அடிமைப்படுத்தணும் இங்கேயும். அதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். சரி. வெளியில ஊர்ல எப்படி நடக்குது, இந்த ஜாதி மெஜாரிட்டியா இருக்கோ மீதி இருக்கிற ஆளுகளை அடிமையா வச்சிருக்கிற மாதிரி என் சாதி நான் என் ஆளுதான் ஓட்டு போடுவான், நீங்களாம் நாங்க சொல்றதை கேட்டுட்டு இருக்கணும் அப்படின்னும் போது அந்த சாதி இருக்கிறதுக்காக மீதி 2 சாதி இருக்கு பாத்தீங்களா, அவங்க கூட்டணி போட்டு அடுத்து ஜெயிச்சிருவாங்க. அடுத்து ஜெயிச்சு நீ போன வருஷம் நீங்களை எப்படின்னா இல்ல நாங்க உங்களை பண்றோம் அப்படின்னு. அப்ப நீங்க சாதியின் நலன் தான் அங்க இருக்க ஒழிஞ்சு வழக்கறிஞர்களால பின்னுக்கு தள்ளப்பட்டுச்சு. நீங்க சொல்ற மாதிரி இந்த அட்வொகேட் ஆக்ட்ஸ் 1961ல 24/1 அந்த செக்ஷன்ல அவரு இந்திய குடிமகனா இருக்கணும், 21 வயது நிரம்பியவரா இருக்கணும், லால வந்து டிகிரி மூணு இருந்தா ஒரு அட்வொகேட் அவங்களே அனுமதிச்சாங்க. நீங்க ஏன் அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க? நாங்க ஏன் அனுமதிக்கிறோம்னா நாங்க வெல்ஃபேர் பாக்குறோம். இந்த சட்டத்தை நீங்க வந்து திருத்தம் கொண்டு வாங்க. இல்ல சார், இப்ப ஏன்னா இது வந்து தமிழ்நாட்டுல வந்து நீங்க ஆந்திரால முடிச்சவன் கர்நாடகால முடிச்சவன் போலின்னு நம்ம சொல்லிடலாம். சரி. ஆனா த்ரூ அவுட் இந்தியால 1.5 கோடி பேர் இருக்கான் சார் வக்கீல். சரிங்க சார். 1.5 கோடி பேர்ல 20% போலி வக்கீல்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது சார். அது இல்ல 20% சுப்ரீம் கோர்ட் சொல்லுது போலி வக்கீல். அப்ப 1.5 கோடி வக்கீல்ல 20% போலி வக்கீல்னு சொன்னா எவ்வளவு வருதுன்னு கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் வராங்க. கண்டிப்பா கண்டிப்பா 30 லட்சம் பேர் போலி வக்கீல்னு சொல்றாங்க. அப்ப 30 லட்சம் பேருமே ஆந்திரா கர்நாடகால முடிக்கல, அங்கங்க வந்து வச்சிருக்காங்க. ஆமா, அங்கங்க ஃபேக் இருக்கு. சோ அந்த ஃபேக்க வந்து திருத்தணும், அதை சரி பண்ணுன்றதுக்காக தான் 1/1 ஓட்டு, சர்டிபிகேட் ஆஃப் பிராக்டிசிங், பிளேஸ் ஆஃப் பிராக்டிசிங், இது எல்லாமே பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா கொண்டு வந்தது. கொண்டு வந்து உங்களை கட்டுப்படுத்த முடியலன்னு வச்சுங்களேன். ஏன் சார்? ஆமா, அதான் சாதி சார். என்ன சொல்றேன், அப்ப ஒண்ணு இல்லைங்க, நீங்க முறைப்படுத்த வேண்டியது தமிழ்நாடு பார் கவுன்சில தான். அங்கேயும் சாதி தானே. இல்ல அங்க சார் எல்லாமே த்ரூ அவுட் பார் கவுன்சிலா இருக்கட்டும், பார் அசோசியேஷன் எல்லாமே சாதியின் அடிப்படையில தான் சார் நடக்குது. இது நான் சொல்லல, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல எல்லாமே இந்த பார் கவுன்சில் எலெக்ஷனும் பார் அசோசியேஷன் எலெக்ஷனும் எல்லாமே சாதிய மையமாக பணத்தை மையமா வச்சுதான் நடக்குது. இல்ல உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கறதுனால நீங்க சாதிங்கிற பேர்ல இப்படி குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா? நீங்க இல்ல எனக்கு வாய்ப்பு, நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு எனக்கு விருப்பமே இல்லைன்னு வச்சுங்களேன். ஆனா நடக்கிற தவறுகளை நம்ம கேட்காம இருக்க முடியாது. ஒரு வழக்கறிஞர் கேட்க முடியாது. கேக்குறேன். இப்ப நீங்க வந்து தாழ்த்தப்பட்டவர்களுடைய நலனை நீங்க அதனுடைய பிரதிநிதியா அதை நீங்க பிரதிநிதித்துவப்படுத்துறதுனாலயே நீங்க வந்து ஆதிக்க சாதியினரை எதிர்க்கணுங்கிற ஒரு மனப்பான்மையில இருந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டு இல்ல. என்னன்னா நான் வந்து எனக்கு நான் வழக்கறிஞர், இப்ப எனக்கு நான் கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நான் ஒரு தலித் அப்படின்ற மாதிரி சொல்றது தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுங்களேன். ஆனா அதாவது என்னன்னா நான் ஆதரிக்கக்கூடியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல வழக்கறிஞர்கள் நான் ஆதரிச்சிருக்கிறேன். சாதிக்கு அப்பாற்பட்டு எல்லா வகையிலும் நான் தலித்துன்றதுனால இவரு வந்து தலித்து வழக்கறிஞர்களுக்காக தான் பண்ணுவாரு அப்படின்னு நினைக்கலாம். பட் ஆனா நான் இப்ப கடந்த தேர்தல்கள்ல நான் ஆதரிச்சவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தலித் அல்லாதவர்களை தான் ஆதரிச்சிருக்கிறேன். ஏன் வக்கீல் சங்கத்துக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு செஞ்சிருக்கிறாங்க. இல்ல இப்ப நானும் இந்த இடத்துல அந்த மாதிரி வழக்கறிஞர்களும் நம்ம ஆதரிச்சிருக்கோம். சாதிக்கு அப்பாற்பட்டு சாதின்னு பேரை சொல்லாமலேயே நீங்க ஏன் சாதிக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறாங்கன்னு சொல்லாம வழக்கறிஞர்கள்ல போலியை வந்து ஒழிப்போம், வழக்கறிஞர்கள்ல நான் ப்ராக்டிசிங் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள்ல ஒதுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கையை முன்வைங்க. அந்த மாதிரிதான் கோரிக்கை நம்ம முன் வச்சுட்டு இருக்கோம். போலி வழக்கறிஞர்கள் ஒழிப்போம் அப்படிதான். அதாவது என்னன்னா இப்ப 800 பேர் வந்து ஒரிஜினல் அட்வொகேட்ஸ் இருக்கிறாங்க. இப்ப அவங்கல என்னன்னா ஒரு 200 பேர் பாத்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல லெவல்ல இருக்க அட்வொகேட்ஸ். அவங்க சங்கத்துல வந்து நலன் வந்து அது எப்படி போகுது அப்படின்றலாம் அவங்களுக்கு கவலை கிடையாது. அவங்க வந்து பிராக்டிஸ் பண்ணாங்க போயிடுவாங்க. மீதி 600 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த 600 பேர்த்துல கிட்டத்தட்ட 300 பேர் அப்படி இப்படின்னு வர்றவங்க தான். ஒரு கேஸ் 2 கேஸ் இருக்கும், இல்லாட்டி வாரத்துக்கு 4 கேஸ் இருக்கும், அந்த மாதிரி வர்றவங்க. மீதி 300 இருக்கு பாத்தீங்களா, அந்த 300 அட்வொகேட்ஸ் பாத்தீங்கன்னா டெய்லி பிராக்டிஸ் பண்றவங்க. சரிங்க சார். சோ அப்ப அவங்க மத்தியில பாத்தீங்கன்னா இந்த எதிர்ப்பு இருக்குது. அதாவது போலி வக்கீலால நம்ம பாதிக்கப்படுறோம் அப்படின்றது இருக்குது. அப்ப பாருங்கன்னா இந்த ஒரு 200 கொஞ்சம் அதாவது எப்படின்னா எலைட் அட்வொகேட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க இதை பத்தி எல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு பிரீஃப் வரும், அவங்க கேஸ் நடத்துவாங்க, காசை வாங்கிட்டு போயிடுவாங்க. இங்க அட்வொகேட் அசோசியேஷன்ல என்ன நடந்தாலும் அவங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது.
மீதி ஒரு 200 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது இப்படி ரெகுலர் பிராக்டிஸ் கிடையாது அவங்களுக்கு. அப்ப மீதி ஒரு 400 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த 400 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த போலி வக்கீல எதிர்க்கிறதுல அவங்க உறுதியா இருக்கிறாங்க. அந்த இடத்துல என்னன்னா, இப்ப நான் உறுதியா இருக்கிறேன்னு சொன்னாக்கா, சாதி வந்துரும். சரி, இப்ப இந்த இடத்துல இன்னொன்னு, இப்ப இது போன்ற இந்த போலி வழக்கறிஞர்கள் தான் வெளியில போய் கெத்து காட்டிட்டு பல இடங்கள்ல சர்ச்சைக்கு சிக்கிறாங்கன்னு சொல்றீங்க. போலீஸை மிரட்டுறது, கட்ட பஞ்சாயத்துல ஈடுபடுறது, ஹெல்மெட் போடாம போயிட்டு கூட நான் வக்கீல்ல வந்து எகிர்றது, இதெல்லாம் நடக்குது. பல சம்பவங்களை பாக்குறோம். அப்ப அது போன்ற தருணங்கள்ல போலீஸுக்கும் அவங்களுக்கும் வாக்குவாதம் ஆகுது அல்லது கைகலப்பாகுதுன்னா, நீங்க எங்க அட்வொகேட் அடிச்சிட்டீங்க, நீங்க பாய்காட்ல நிக்கிறீங்க, அது தப்பு இல்ல. ஆமா, அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அதுதான் சார், நீங்க என்ன புரிஞ்சுக்கிறது என்னன்னா, எங்க சங்கத்துல வந்து சாதி வக்கீலா தான் பாக்குறான். ஒரு வக்கீல் போலியா நல்ல வக்கீல் அப்படி பாக்குறது கிடையாது. என் சாதி வக்கீல் அவ்வளவுதான். அவரு போலியோ ஒரிஜினலோ அதை பத்தி எனக்கு கவலை. ஏன் சாதி வக்கீல் அடிச்சுட்டாங்க, பாய்காட் பண்ணணும், போலீஸ் ஸ்டேஷன்ல முற்றுகையிடணும், அப்படிதான் போதே ஒழிஞ்சு இங்க போலி வக்கீல் நல்ல வக்கீல் அப்படின்ற மாதிரி எந்த இதுவுமே இல்ல. இங்க சாதி அவ்வளவுதான். திரும்பவும் நீங்க அந்த இடத்துல சாதியை தான் கொண்டு வரீங்க சார். இதுதான் சார் உண்மை. நீங்க வந்து என்னன்னா, நீங்க இப்ப நடக்கக்கூடிய எலெக்ஷன்ல இருக்க கேண்டிடேட்ட போய் விசாரிச்சு பாருங்களேன். சரிங்க, சாதி ரீதியா தான் நடந்துட்டு இருக்கு. இல்ல நான் சொல்லாம நான் வழக்கறிஞர்கள்ல வந்து நல்லவங்க கெட்டவங்க போலி அப்படிங்கிற மாதிரி வந்து அங்க அப்படி தரம் பெறீங்களா? அங்க தரம் நான் தான் பிரிச்சுட்டு உட்காந்துருக்கணும். நான் தான் தரம் பிரிச்சுட்டு உட்காந்துருக்கணும் போலிச்சு. சரி, அங்க யாரும் தயாரா இல்லை. ஆனா இப்ப நீங்க சொல்ற வாதத்துல இருந்து இந்த போலி வழக்கறிஞர்களை கட்டுப்படுத்துறது, அதாவது அடையாளம் காணுவது அந்தந்த மாவட்ட அசோசியேஷன் தான் பண்ணணும். சரி, பண்ணுனாக்கா போலி வக்கீல் ஒருத்தனும் வரமாட்டான் சார். நீங்க இந்த அசோசியேஷன்ல சேர்ந்தோம்னாக்கா உங்களுக்கு சட்ட பாதுகாப்பு இருக்கு சார். நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். அங்க ஏதாவது பிரச்சனைனா சங்கம் வந்து நிக்கும். நீங்க செத்து போயிட்டீங்கன்னா இப்ப எங்க சங்கத்துல இருந்து உடனடியா 1 லட்சம் கொடுக்குறாங்க. பார் கவுன்சில இருந்து 10 லட்சம் கொடுக்குறாங்க. எனக்கு இந்த மாதிரி சாதியை நான் பாக்கல. ஆனா நீங்க சாதியா இருக்கிறதுனால என்னையும் சாதியா பாக்குறாங்க. அது உங்களோட பார்வையில இருக்கிற கோளாறு ஒழிஞ்சு நான் எனக்கு ஒன்றும் கோளாறு இல்ல. நல்லவரை காட்டினீங்கன்னா நான் ஓட்டு போடுறேன், நல்லவங்களை நிக்கிறதா பின்னாடி நிக்கிறேன், அவ்வளவுதான். ஃபைனலா வந்து அந்த போலி வழக்கறிஞர்கள் விவகாரத்திலேயே வந்துருவோம். இது நீங்க சொல்ற மாதிரி திருச்சியில இருக்கிற பிரச்சனை கிடையாது, தமிழ்நாட்டோட முடியிற பிரச்சனை கிடையாது, ஆல் ஓவர் இந்தியா இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்ப 1 பார் 1 ஓட் அப்படிங்கிற மாதிரி இந்த போலி வழக்கறிஞர்களை அடையாளம் காண்பதற்கும் அவர்களை வந்து இந்த பிராக்டிஸ்ல இருந்து ஒதுக்கி வைக்கிறதுக்கும் அதுக்கு என்ன செய்யணும் நீங்க ஒரு திட்டத்தை முன்வைக்கிறீங்க அல்லது என்ன ஆலோசனை சொல்ல வரீங்க? சார், நான் என்ன சொல்லணும்னா, இந்த போலி வழக்கறிஞர்களை ஒழிச்சோம்னாக்கா இதை நல்லா டெய்லி பிராக்டிஸ் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அதுக்காக என்ன பண்ணணும்னா, பார் அசோசியேஷன் தங்களுடைய பைலாவை திருத்தணும். முதல்ல இவங்கள இந்த சங்கத்திலே சேர்க்க கூடாது. சேர்க்காம இருந்தாவே நீங்க அந்த சுப்ரீம் கோர்ட் உதாரணத்துக்கு ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா இப்ப 800 பேர் இங்க தேர்வாங்க. ஒரிஜினல் அட்வொகேட்ஸ் 800 பேர் தருவாங்க. அந்த 800 பேர் சந்தா கட்டுறதுல வந்து அவங்களுக்கான வெல்ஃபேர்ல பண்ணலாம்ல. இப்போ 1 லட்சம் இறந்து போனா 1 லட்சம் கொடுக்கறது 2 லட்சம் கொடுக்கலாம்ல. 400 பேர்த்த வரட்டி விட்டுறலாம்ல. இந்த 800 பேர் கட்டுற பணத்துலதான் சார் இவன் 400 பேர் வாங்கிட்டு போறான். சரி, அப்ப இந்த 800 பேர் கட்டுறான். 800 பேர் 1 லட்சத்தை 1.5 லட்சம் ஆக்கலாம், 2 லட்சம் ஆக்கலாம். ஒரு அட்வொகேட் ஆக்சிடென்ட் ஆகி போயிட்டாரு, எமர்ஜென்சிக்கு ஒரு 1 லட்சம் பணம் கொடுக்கலாம் சங்கத்துல இருந்து. தப்பு இல்லையே, அதை செய்யலாம்ல. அப்ப இவன் போய் அடி வாங்குவான், உதவாங்கல, ஆக்சிடென்ட் ஆகும், இவனுக்கும் 1 லட்சம் கொடுக்கணும். யாரும் இந்த 400 கோர்ட்டுக்கு வர மாட்டாரு, பிராக்டிஸ் இருக்காது. இல்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரி சார், இது ஆல் ஓவர் இந்தியா பிரச்சனையா இருக்கிறதுனாலயே நீங்க மட்டும் திருச்சியில உட்காந்துக்கிட்டு போலி வழக்கறிஞர்கள் நான் பிராக்டிஸ் ஜாதிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, இயல்பா அந்த எதிர்கேள்வி வருது இல்ல, என் ஜாதியில மட்டும்தான் வந்து அப்படின்னு போகும். அப்ப திருச்சியில மட்டும்தான் இருக்கானா, புதுக்கோட்டையில இல்லையான்னு அடுத்தது கேள்வி வரும். அடுத்தது சென்னை பார் கவுன்சில்லயே இல்லையான்னு அடுத்தது கேள்வி வரும். அப்ப இது அப்படியே நீண்டுகிட்டே தானே போகுது. அப்ப இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வுங்கிறது வந்து ஆல் ஓவர் இந்தியாவில தானே வந்து நடத்தியா? நிரந்தர தீர்வுன்றது இப்ப நான் ஒரு பெரிய பவர்ஃபுல்லா இருந்தா நிரந்தர தீர்வுகள், இப்ப நான் ஒரு சிறு பொறி தான், அவ்வளவுதான். திருச்சியில இருக்கக்கூடிய 4 சங்கங்களும் ஒருங்கிணைந்து ஒரு தீர்மானத்தை நீங்க நிறைவேற்றலாம்ல, அதுக்கு முயற்சி நீங்க 4 சங்கத்துல கிரிமினல் பார் அசோசியேஷன்ல முழுக்க பாதிக்கு மேல போலியா இருக்கானே சார் அங்க. சரி, கிரிமினல் பார் அசோசியேஷன்ல பாதிக்கு மேல போலியா இருக்கான். சரி, சிட்டி பார் அசோசியேஷன் எம்சிஎஃப் அட்வொகேட்ஸ்ல பாத்தீங்கன்னா அதுல பாதிக்கு பாதி போலியா இருக்கிறான். சரிங்க. இங்க விமன் பார் அசோசியேஷன்ல அதுலயும் பாத்தீங்கன்னா பெண்கள் வந்துடுறாங்கன்னு சொல்றாங்க, ஒரு சிலர் இருக்கிறதா சொல்றாங்க. அது இன்னும் உறுதிப்படுத்தலன்னு வச்சுங்களேன். சரி, எங்க சங்கத்துல 1200 பேர்த்துல 400 பேர் இருக்கிறாங்க. நீங்க தமிழ்நாடு பார் கவுன்சில்லயே சாதி இருக்குது, போலி இருக்குது, நீங்க முடிஞ்சு போச்சு விஷயம். அப்புறம் அதுக்கு மேல என்ன? அவ்வளவுதான், அவ்வளவுதான். இதுதான் உண்மை. உண்மைதான் சார். என்னன்னா
ஒருவேளை இந்த வீடியோ பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன ஒரு சாதியை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு, ஒரு டிக்னிட்டியான ப்ரொஃபஷன் இது, ஒரு நோபல் ப்ரொஃபஷன். நோபல் ப்ரொஃபஷன்ல எப்படி நீங்க சாதியை பத்தி பேசலாம்? நான் பேசல. ஆனா வந்து பாருங்க, பார்த்துட்டு நீங்க பேசக்கூடாது, அல்லது நீங்களே பேசிடுவீங்க. சாதி தான், சாதியை அடிப்படையாக வைத்து சங்க தேர்தல் நடக்குது. என்ன பண்ணுவீங்க? அவங்க எழுப்புற கேள்வியில ஒரு நியாயம் இருக்குன்னு தான் நானுமே சொல்ல வரேன். எல்லா கேள்வியிலும் நியாயம் இருக்கு சார். ஆனா நடைமுறை என்பது வேற இருக்கு. ஆமா, அந்த நடைமுறை மாத்துறதுக்கு தான் நடைமுறை மாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு வச்சுங்களேன். சரி சார், இன்னும் சொல்ல போனா ஒரு படி மேல சொல்றேன், அது நீங்க நம்புறீங்களா நம்பலன்னு அது வேற விஷயம். சொல்லுங்க. நீதிபதிகளுக்குள்ளயும் சாதி இருக்குது. நிறைய பேர் சாதிபதியா இருக்கானே. அதனால இங்க சாதியை தவிர்த்து இவ்வளவு ஒண்ணும் கிடையாது சார். சாதி சங்கம் தான் இது. வெளியளவு நம்ம வந்து வழக்கறிஞர் சங்கம் நாங்க டீசெண்டா சொல்லிக்கலாம். ஆனா உண்மையில உள்ள நடக்கிற சாதி தான். ஒரு சிறு பொறி தானே சார் பெருங்க தீயா மாறும். அதனால நான் ஒரு சிறு பொறி அவ்வளவுதான் ஒழிஞ்சு, நான் இது நாளைக்கு தீயா மாறும். ஓகே, காட்டு தீயா பரவும். சரி, வாய்ப்புகள் இருக்கு. மகிழ்ச்சி சார். நன்றி.